தான் எப்படி இருந்தாலும் சரி, தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசி என்பர்கள் ஒருத்தரை நண்பரா வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல நீ தப்பு செய்றியோ, அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். நல்ல ஒரு அனுபவ அறிவு நிறைந்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. நல்ல ஒரு சாதகமான மாதமாகவும் அமைந்திருக்கு. ஏன்னா முக்கியமான இடங்கள்ல குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எந்த இடத்துல நீங்கள் தப்பு செய்கிறீங்களோ அதே இடத்துல இந்த தவறை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதனால் உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப பொறுப்போடு ரொம்ப கடமை உணர்ச்சியோடு ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவீங்க. எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். உங்களுடைய செயலில் உங்களுடைய அறிவுத்திறன் மேம்படும். அதே மாதிரி உங்களுடைய வாக்கை கரெக்டாக காப்பாற்றுவீங்க. உங்களுடைய கௌரவத்தில் எதெல்லாம் இடைஞ்சலாவோ எதெல்லாம் பிரச்சனையாவோ இருந்ததோ அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன விஷயத்திலலாம் சங்கடப்பட்டீங்களோ அந்த சங்கடங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைய போகுது. இதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவுகள் வகையிலையோ யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப பொறுப்பானவங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கன்னிராசி என்பர்கள் நண்பர்கள் யாராவது அல்லது உறவுகள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு வாக்கு சாதுரியம் படைத்தவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது. எந்த பிரச்சனையை உங்களுடைய மனதை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சோ அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் பனி போல விலக போகுது அப்படின்னே சொல்லலாம். முடங்கி கிடந்த உங்களுடைய தொழில் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக வேகமாக ரன் ஆக போகுது. அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். நல்ல ஒரு இனிமையான மாதமாக இந்த மாசி மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய இன்பம் ரொம்ப நாளாக தொலைந்து போயிருக்கும். அந்த இன்பம் மீண்டும் உங்களுடைய கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களை தேடி நிறைய இன்பங்கள் காத்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களுக்காக இந்த மாசி மாதத்தில் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொட்டது துளிர்விடும் காலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட்டதெல்லாம் பூக்கக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் மெல்ல மெல்லமாக நகர்த்துங்க. வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள்லாம் உங்களுடைய சொல்ல கேட்டு நடப்பாங்க. வீடு ரொம்ப கலகலப்பாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். அனுசரித்து மட்டும் கொஞ்சம் போங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்குது. தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு சில கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். தாய் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பாக பிரிவினை போன்ற பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போராடிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற மாதிரி வெளியில் சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ செல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது இல்லையா, அந்த நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேற்று மொழி பேச வரவங்களால் ஏதாவது ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேற்று மொழியை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு சில மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்தந்த வயதிற்கு தகுந்தாற் போல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த
கன்னிராசி என்பவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் நாட்டம் அதிகமாகவும் நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா சின்ன சின்ன மாற்றங்களை ஒரு சிலர் சந்திக்கலாம். படிக்கிற மாணவர்களுக்கு வேற்று மொழியை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். தொழிலில் ஒரு சிலர்லாம் இந்த தொழில் இல்லை வேறு தொழில் ஏதாவது செஞ்சால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு தொழில் செய்வீங்க. செய்கிற தொழிலையோ கூட சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் புதிய ஒப்பந்தம் போடக்கூடிய யோகம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தின் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஒரு நல்ல வாகனம் வாங்கணும்னு அந்த வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். யாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்தை மட்டும் போடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர்கள் யாருக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மற்றபடி இந்த மாசி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதில் உள்ள நுணுக்கங்களை கண்டுபிடிச்சு சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் உள்ள நபராக, நல்ல ஒரு மனோபக்குவம் உள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு பொறுப்புள்ள நபராக இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சிலர்லாம் மனக்குழப்பத்தோடும் மன அழுத்தத்தோடும் மன உளைச்சலோடு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறப்போகுது. உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகமும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு சிலருக்கெல்லாம் தடைபட்டு நின்ன படிப்பை இந்த காலகட்டத்தில் தொடரக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. கண்டகச்சனி காலம் என்பதனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வரன் பார்த்தீங்கன்னா அந்த வரன் தடைபட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாசி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சவங்களுக்குலாம் இரண்டாவது வாழ்க்கை உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். வராமல் இருந்த அந்த கடன் கூட இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய யோகம் இருக்குது. இனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். பணவரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்யுங்க. நல்ல ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பெரிய தொகை ஒன்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தொகையை வைத்து நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதுசாக தொழில் தொடங்கினீங்கன்னா கூட நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வசிக்கிற வீட்டை கூட கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க. அதன் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகுது. அரசாங்கம் மூலிமா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முன்னாடி ஒரு சிலர்லாம் கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை எப்பட்றா அடைக்கிறது அப்படின்னு புலம்பி தீர்த்திருப்பீங்க. அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பெயருக்குன்னு ஒரு தனி புகழ் அந்தஸ்து இதெல்லாம் உயரப்போகுது. விரும்பிய வேலை கிடைக்கும். வெளியூரில் வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்துப்பீங்க. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் கடினமான உழைப்பை போடுங்க. நீங்கள் விரும்பிய மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சிறு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றபடி வருமானத்திற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் நல்ல ஒரு பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில வாக்குவாதங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுய தொழில் ஏற்கனவே தொடங்கியிருந்தீங்கன்னா அந்த தொழிலெலாம் ஒரு சிலர் விரிவுபடுத்த முடியாத லாபம் கிடைக்காமல் விட்டுருப்பீங்க. அந்த தொழிலை மீண்டும் தொடங்குனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடன் பிரச்சனைகள் குறையும். கணவன் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இதுவரை சரியில்லாத உங்களுடைய வேலை இந்த காலகட்டத்தில் சரியாகும். குறைந்த சம்பளத்தில் போனவங்களுக்கு கூட கம்பெனியில் அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தீராத நோயெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மாசி மாதம் 5ஆம் தேதி சூரிய கிரகணம் நடைபெற போகுது. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு
6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் கிரகணம் ஏற்படுறதுனால கையில் ஓரளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கவர்ச்சியான விளம்பரத்தை பார்த்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இறங்க. குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கும். ஒரு நிம்மதி கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி கவர்ச்சியை நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மாசி மாதம் 19ஆம் தேதி சந்திர கிரகணம். அதனால் கொஞ்சம் இடர்பாடுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. மனம் கொஞ்சம் தெளிவு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து இந்த சிவபெருமானை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய தாக்கமும் குறையும். அனைத்து நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.